குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். குட்டிச்சாத்தன்றது ஒரு உருவமற்ற ஒரு தெய்வம் தான். அதுக்கு உருவம் கிடையாது. தாலியோட உருவத்தை ஒத்து தான் சாத்தனோட உருவமும் வருது. நீல ஜடை வச்சிருக்காரு. ஐயனார் எல்லாமே ஜடை வச்சவங்க தான். கையில சாட்டை வச்சிருக்காரு. ஒரு நிமிஷத்துல கோடிக்கணக்கான சத்துருக்களை பஸ்மமாக்குற அளவுக்கு உக்கிரமா பிறக்கிறாரு அப்படின்னு தேவர்களே அவரை கண்டு அஞ்சினாங்க அப்படின்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ முருகர் எப்படி பிறந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பெற்றுக்கிற பிள்ளை தான் குட்டிச்சாத்தனையே இந்த மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் அதிகம். மந்திரவாதம்னு சொல்லுவாங்க. மந்திரவாதம்னா இன்னைக்கு நம்ம ஜெகன்மோகினி படத்தில் வர மாதிரி ஓம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. மந்திரவாதன்றது பியூர் சயின்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டிச்சாத்தன் அப்படின்றது ஒரு தெய்வம். அவர் ஒரு உபாசன மூர்த்தி. அந்த உபாசன மூர்த்தி வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். கெட்டது பண்ணானா ரிஃப்ளெக்ஷன் யாருக்கு வரும்னா பண்ணவனு தான் வரும். அது இன்னுமே அந்த வழி மக்கள் கிட்ட அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. சாத்தன் எங்க கூடயே இருப்பான், எங்களோட குல தர்மத்தை மீறினா அவன் எங்களை தண்டிப்பான் அப்படின்னு. சின்ன சின்ன கோரப்பல் இருக்கு, அடர்ந்த முடி இருக்கு, 4 கை வச்சிருக்காரு, நீலவர்ணமா இருக்காரு. இப்போ இதையே நான் ஒருத்தவங்க நெகட்டிவா காட்டணும்னா எப்படி காட்ட முடியும்? ஃபுல்லா கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லா முடியெல்லாம் வச்சுட்டு 2 பல்லு மட்டும் வச்சிருந்தா அது எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவா காட்டணும்னு நினைக்கிறவங்க தான் பண்ணுவாங்களே தவிர அவர் கொம்பு இருக்குமா வால் இருக்குமான்னு யாருக்குமே தெரியாது. கேரளாவில் குட்டி சாத்தன் வழிபாடு இருக்கு. அது அப்படியே கட் பண்ணோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க. குட்டி சாத்தன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே இருக்க யாரை கேட்டாலும் குட்டியாக இருப்பாங்க, கால் வரைக்கும் ஒரு முடி இருக்கும், வெள்ளைன்னு இருப்பாங்க. அவங்க எப்படின்னா இங்கேருந்து ஒருத்தவங்க உடம்புல ஏவி விட்டோம்னா அவங்க உடம்புல போய் நம்ம என்ன சொல்கிறோமோ, அதாவது இந்த மந்திரம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள். இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. குட்டி சாத்தன் அப்படிங்கிறது ஒரு பேய். அதாவது அது ஒரு இது, அதை நம்ம யார் மேலும் ஏவி விடலாம், அது போய் நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணும். ஏன் இந்த ஒரு மாற்றம்? நம்ம ஊரில் இப்படி ஒரு தாட்டு, அங்கே இப்படி ஒரு தாட்டு, ஏன் அப்படி ஆச்சு? இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட இன்னைக்கு தாட் ப்ராசஸ் அது தப்பாக வச்சுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மலையாளிக்கு சைடில் தான். இப்போ ஈவன் நம்ம சைட்லேயுமே புரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இன்னுமே அதுலேருந்து அந்த ட்ராமாலேருந்து வெளியே வராதவங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் தான். குட்டிச்சாத்தன்றது ஒரு உருவமற்ற ஒரு தெய்வம் தான். அதுக்கு உருவம் கிடையாது. அது தாய் சேய் வழிபாடு ஆரம்பிச்சிலேருந்து அதுக்கு உருவம் கிடையாது. குட்டிச்சாத்தனுக்கு இன்றைக்குமே ரொம்ப பழங்கால தொட்டு பூஜை பண்ணிட்டு வரவங்க, அந்த மலை பிரதேசத்தில் வாழ்ந்தவங்க கிட்டேருந்து குட்டிச்சாத்தன் வழிபாடு எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கந்து வச்சு வழிபடுறது தான் இருக்கும். முருகனுக்கு கந்தன் ஒரு பேர் இருக்குது, கந்து வச்சிருக்கு. இப்போவுமே நம்ம பழனியில் பார்த்தோம்னா கந்து வச்சிருப்பாரு. கந்து வச்சிருக்கிறவர் தான் கந்தன் ஆகிறாரு. இப்போது இந்த கந்துன்னு பார்க்கும்போது நிலத்தில் நடப்படுது. நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆணை கும்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா கந்து வச்சு தான் கும்பிட்றான். அந்த கந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய சிம்பிளாக தான் ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. இப்போ அந்த கந்து லேட்டராக என்ன ஆகுது, ஆளுமைக்குரியதாக ஆகுது. அந்த கந்தே நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா சாசனம் பண்ணுறதுக்கு ஆகுது. இப்போ நம்ம செங்கோல் கொடுக்குறோம் மன்னனுக்கு, அந்த ஆண்மையை குறிக்கிறதுக்கும் அந்த ஆளுமையை குறிக்கிறதுக்கு செங்கோல் கொடுக்குறோம். அந்த கந்து தான் குட்டிச்சாத்தனுடைய சிம்பிளாக வச்சு வழிபடப்பட்டது. பின்னால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த குட்டிச்சாத்தனையே இந்த மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் அதிகம். மந்திரவாதம்னு சொல்லுவாங்க. மந்திரவாதம்னா இன்றைக்கி நம்ம ஜெகன்மோகினி படத்தில் வர மாதிரி ஓம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. மந்திரவாதன்றது பியூர் சயின்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது என்னென்னா சிவன் அவருக்கு ஒரு கதை இருக்கும், பார்வதிக்கு ஒரு கதை இருக்கும். முருகன் எப்படி பிறந்தாங்க, பிள்ளையார் எப்படி பிறந்தார், அவர் எப்படி பிள்ளையாரை மாறினார், விநாயகராக மாறினாரு ஒரு கதை இருக்குல்ல. இப்போ குட்டி சாத்தன் எப்படி பிறந்தாரு, எப்படி அவர் தெய்வமாக உருவ வழிபாடு மாறுச்சு அந்த இது? இப்போ குட்டிச்சாத்தன் எடுத்துக்கிட்டால் திருப்பி பழச மாதிரி தான் சேயோன் வழிபாடு. இப்போ அந்த சேயோனுக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் எந்த கதையும் கிடையாது. முருகர் எப்படி பிறந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்போதைக்கு அவங்களுக்கு ஆண் தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகர், அம்மா புள்ள. அதுக்கப்புறம் இந்த முருகருக்கு புராண கதைகள் வருது. சேம் அதே மாதிரி சாத்தனுக்குன்னு ஒரு கதை இருக்குது. ஆனால் அது ரொம்ப பழமையான கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்த புராணத்தில் மாஜாத்தன் படலம்னு சொல்லுவாங்க. அந்த மாஜாத்தன் படத்தில் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பெற்றுக்கிற பிள்ளை தான் மாஜாத்தன். இந்த மாச்சாத்தன் அப்படின்றது நீங்கள் சமஸ்கிருதத்தில் எடுத்திங்கன்னா மகாசாஸ்தா அப்படின்னு வரும். இப்போது இங்கே விஷ்ணு தான் சிவனோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. விஷ்ணு சொல்வார், நான் மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. அது எப்படி எடுக்கிறேன்னு விஷ்ணு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா பராசக்தியோட அனுகிரகத்தினால இந்த மோகினி அவதாரத்தை நான் எடுக்கிறேன். ஏன்னா அழகின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை தான் இருப்பாங்க. அதனால் அம்பிகை கிட்டேருந்து அந்த உருவத்தை வாங்கி இவர் அந்த குழந்தை பெற்றுக்கிறதா தான் கண்ணுக்கு இருக்குது. இப்போது அந்த மாஜாத்தன் எப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமே எங்கே வருதுன்னா கந்த புராணத்தில் தான் நம்மளுக்கு வருது.
இந்த கந்த புராணத்தில் மாஜாத்தன் எப்படி இருக்காருன்னா மேக நிறத்தில், மேக நிறன்றதா இருள் சூழ்ந்த மேக நிறம், காளியை போல கருப்பு. ஏன்னா அம்மா மாதிரி தான் புள்ள கான்செப்ட் வரும். இப்போது காளியோட உருவத்தை ஒத்து தான் வந்து சாத்தனோட உருவமும் வருது. இப்போது நீண்ட ஜடை வச்சுருக்காரு, ஐயனார் எல்லாமே ஜடை வச்சவங்க தான். இப்போது நீண்ட ஜடை வச்சுருக்காரு, கையில் வந்து சாட்டை வச்சுருக்காரு. அது வந்து கந்துன்னு வச்சுக்கலாம், சாட்டைன்னு அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது அதாவது சத்ருக்களை, எதிரிகளை வந்து ஒரு நிமிஷத்தில் செகண்டில் வந்து கோடிக்கணக்கான சத்ருக்களை பஸ்மமாக்குற அளவுக்கு உக்கிரமாக பிறக்கிறாரு அப்படின்னு, தேவர்களே அவரை கண்டு அஞ்சுனாங்க அப்படின்லாம் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ சாத்தனுடைய உருவம் எப்படி இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாஜாத்தன் படம், அதாவது கந்த புராணத்தில் இருந்து தான் நம்ம எடுக்கவே முடியுது. அதுக்கப்புறம் கோழிக்கொடியோன், அதுக்கப்புறம் மேக நிறத்தவன், காரி, இந்த மாதிரியான பேர்கள் வருது. எப்படி பார்த்தாலும் அது காளியோட ஒத்த ஒரு பிள்ளையாக தான் அது கன்சிடர் பண்ண முடியுது, பராசக்தியோடைய பிள்ளையாக தான் நம்ம இருக்குது. இப்போவுமே சாஸ்தாவோபாசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பராயகோப்திரன்னு சொல்லுவாங்க. பராயகோப்திரன்னா பராசக்திக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க. இப்போ அம்மாவுக்கு யார் வந்து ஆன்மான்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க தான். அதே மாதிரி பராசக்திக்கும் வந்து ஆன்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேயோன் மாஜாத்தன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எருமை மாடுன்றது வந்து இன்னொரு கதையுமே சொல்லப்படுது. நம்ம என்ன தான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த வனம் வாழ் மக்கள் அப்போ வனத்தில் இவங்க இருந்தப்போ இந்த காட்டு எருமையோ இல்லை நீர் எருமையோ தான் வந்து அவங்க வாகனமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை காளை மாடை யூஸ் பண்ணியிருப்பாங்க, யானையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஈவன் நம்ம முருகருக்கே நம்ம எடுத்துக்கிறோம், முருகருக்கு எல்லோரும் மயில் வாகனம் தான் நினைப்பாங்க. முருகருக்கு ரொம்ப பழைய வாகனம்னு பார்த்தீங்கன்னா யானை தான், காட்டு யானை தான். அதுக்கு பேர் பிணிமுகம்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு யானை வச்சுருந்த முருகன் தான் நெக்ஸ்ட்டு மயில் வாகனத்துக்கு வரான். ஆடு இருக்குது அவனுக்கு வாகனம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய. இப்போது கேரளாலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாறைன்னு ஒரு ஏரியா இருக்குது, கேரளா தமிழ்நாடு பார்டரில் பள்ளிப்பாறைன்னு ஒரு மலை. அந்த பள்ளிப்பாறை மலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டிச்சாத்தன் யானை மேலே உட்காந்துருப்பான். அங்கே வந்து நம்ம ஊர் ஐயனார் கோயில் மாதிரி குதிரை, யானை, மாடு பொம்மைகள் அங்கே அடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நமக்கு இதிலே தெரியுது இது எல்லாமே கலப்பு தான். பின்னால் வர சில காசிப்ஸ்னால தான் இந்த கடவுளோட பேர் இப்படி கெட்டு போயிருக்குன்னு. அதே மாதிரி இப்போது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, இந்த குட்டி சாத்தானை ஏவி விட்றாங்க, குட்டி சாத்தான் போய் என்னமோ பண்ணுது. அதாவது நிறைய பேருக்கு வந்து குட்டி சாத்தானை மேலே ஏவி விட்டு அதெல்லாம் போய் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஒரு கடவுள், சாத்தான்றது ஒரு கடவுள்னு சொல்கிறீங்க, அந்த குட்டி சாத்தான் வந்து ஒருத்தவங்க மேலே ஏவி விட்டு அவங்க போய் இன்னொருத்தவங்களுக்கு வந்து தீங்கு வந்து பண்ணுறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அது உண்மையில அந்த சாத்தன் தான் போய் பண்ணுதா? ஒரு கடவுள் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு தீங்கு பண்ணுவாங்க? இதே ஒரு முருகனை ஏவி விட்டு நான் போய் தீங்கு பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஐயப்பனையோ இல்லை ஒரு சிவனையோ ஏவி விட்டு நான் தீங்கு பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குட்டி சாத்தன் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு தீங்கு பண்ணுறது? அப்படி தீங்கு பண்ணுறதா இருந்தால் அது எப்படி கடவுளோட அந்த ஒரு பாதையில் வந்து போய் சேர்றதா இருக்கும்? திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வழிபாட்டு முறை, நம்மளோட வழிபாட்டு முறை, அதாவது இந்து தாந்திரிக் லிட்ரேச்சர்ஸ் என்ன சொல்லுது, கடவுளை வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டராக பிரிக்கலை. இப்போது அவன் என்ன சொல்கிறான்னா உபாசன மூர்த்தி. இப்போ நீங்கள் ஒரு தெய்வம் கும்பிட்றீங்க, இப்போ முருகனே வச்சுக்கோங்க, முருகனை கும்பிட்றீங்கன்னா முருகன் ஒரு கத்தி மாதிரி, அதை வச்சு நீங்கள் ஆப்ரேஷனும் பண்ணலாம், கொலையும் பண்ணலாம், அந்த மாதிரி கணக்கு தான். ஆனால் இங்கே குட்டிச்சாத்தன் வழிபாடுன்றது வந்து ஒருத்தவங்களை கொல்லவே முடியாது, அது வந்து அந்த இதுவே வராது. ஏன்னா தர்மசாஸ்தா அப்படின்றது போது அந்த வழிபாட்டோட இனிஷியல்லே அவங்க சொல்லிடுவாங்க, சுயநலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, பிறரை வந்து தேவையில்லாமல் தீங்கு பண்ணக்கூடாது, அனாவசியமான விஷயங்கள் செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ பிரம்மயோகம் மாதிரி படம் எடுத்துக்கோங்க, மைடியர் குட்டிச்சாத்தான் மாதிரி படம் எடுத்துக்கோங்க. மைடியர் குட்டிச்சாத்தான் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைடியர் குட்டிச்சாத்தானோட இன்ட்ரோ சாங்கே ஒன்று வரும், அது வந்து சாஸ்தா பாட்டு தான். இருந்தாலும் நிறைய இப்போ தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த சாஸ்தா பாட்டு கிடையாது, போயிடுச்சு. இப்போ மலையாளத்துலேயுமே அந்த சாஸ்தான்ற வேர்ட்ஸ்லாம் சில இடத்துல கட் ஆகும். இப்போது அந்த மைடியர் குட்டிச்சாத்தன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாத்தன் வந்து குழந்தைங்களோட சந்தோஷமாக இருப்பார், அது ஒரு தெய்வம் தான். ஆனால் அதில் ஒரு இல்யூஷனரி கேரக்டராக காட்டுவாங்க, அது ஒரு ஃபேண்டசி கேரக்டராக காட்டுவாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அது குழந்தைங்களோட ஜாலியாக விளையாடுவார், குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அப்படின்னும் போது அவர் இன்றைக்குமே வந்து குட்டிச்சாத்தன், சேயோன், முருகன்றவங்களாம் வந்து எப்படின்னா அந்த குழந்தைங்களோட ஒன்றி பழகக்கூடிய ஒரு குழந்தைகளாக தான் இருக்காங்களே தவிர, ஏன்னா சேயோன்றதே ஒரு குழந்தை தெய்வம் தான். இப்போ அந்த குழந்தைங்களோட விளையாட்டு தினமாக இருக்கிற ஒரு கடவுளை இவன் என்ன பண்ணுறான், இந்த மந்திரவாதி ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாமே இப்போ கர்ணன் துரியோதனன் கதை எடுத்துக்கோங்க. கர்ணனுக்கு தெரியும் துரியோதனம் பண்ணுறதுலாம் தப்புன்னு, ஆனால் ஏன் கூட இருந்தான்? பிகாஸ் நன்றி கடன். அதே மாதிரி தான் இந்த கடவுளுக்கும் அந்த கடவுளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறான். இப்போது சிவன் வந்து கோடிக்கணக்கான வருஷம் தவம் இருந்த ஒரு அரக்கங்கிட்ட போயிட்டு நான் உனக்கு வரம் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதனால தான் அந்த தெய்வம் தர்ம சங்கடத்தில் சிக்கிறதுனால தான் அந்த தெய்வம் வரம் தரும், பின்னால் வந்து அந்த தெய்வத்து மூலமாகவே அவனுக்கு மரணம் வரும். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. குட்டிச்சாத்தன் அப்படின்றது வந்து ஒரு தெய்வம், கரிங்குட்டி சாத்தன். அவர் வந்து
ஒரு உபாசன மூர்த்தி. அந்த உபாசன மூர்த்தி வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். கெட்டது பண்ணான்னா ரிஃப்ளெக்ஷன் யாருக்கு வரும்னா பண்ணவனுக்கு தான் வரும். அது இன்னுமே அந்த மலை வழி மக்கள்கிட்ட அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சாத்தன் வந்து எங்கள் கூடயே இருப்பான், எங்களோட குல தர்மத்தை மீறினா அவன் எங்களை தண்டிப்பான் அப்படின்னு. ஸோ அதனால் இன்னுமே அந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு. அப்போது இந்த குட்டி சாத்தனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணுறவங்கன்னா நாங்கள் வந்து குட்டி சாத்தான்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அப்போ அவங்க யார்கிட்ட பேசுவாங்க, எந்த உருவத்தை வந்து பார்ப்பாங்க? நாங்கள் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நாங்கள் ஏவி விடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவங்க யாரை பார்த்து பேசுவாங்க, என்ன பேசுவாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன உருவம் தெரியும்? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான். பிகாஸ் அவங்களுடைய இன்ட்யூஷன் ஒன்று இருக்கும். இப்போ நான் கண்ணை மூடிட்டு யாரா இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்களா? அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா உருவமற்ற ஒரு தெய்வத்தை வந்து நம்ம இன்னைக்கு உருவம் கொடுக்கறதுன்றதை வச்சு இப்போ எருமை மேலே உட்காந்துருக்காரு, கையில் சூரல் வச்சுருக்காரு, சூரல்னால் பெரம்பு வச்சுருக்காரு, இந்த கையில் பாத்திரம் வச்சுருக்காரு. இப்போ இந்த உருவம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா சில மந்திர சாஸ்திரத்துலேருந்து தான். சாஸ்தாவோடைய ரூபங்கள் தான் இப்போ கொடுக்க போகிறது குட்டிச்சாத்தனுக்கு. இப்போது முருகனுக்குமே நான் சொன்னேன், கந்து வச்சு கும்பிடுவாங்க, இல்லைன்னா வேல் வச்சு கும்பிடுவாங்க. அதே மாதிரி தான் குட்டிச்சாத்தனும் கந்து வச்சு தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. காளியோட பிள்ளையாக பார்க்கும்போது அவருக்கு ஒரு மந்திரம் இருக்குது, தம்ஷ்ரா கராலவதனம். தம்ஷ்ரா கராலவதனம் சின்ன சின்ன கோரப்பல் இருக்குது, அடர்ந்த முடி இருக்குது, 4 கை வச்சுருக்காரு, நீலவர்ணமாக இருக்கார். இப்போது இதையே நான் வந்து ஒருத்தவங்க நெகட்டிவாக காட்டணும்னு நான் எப்படி காட்ட முடியும்? ஃபுல்லாக கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக முடியெலாம் வச்சுட்டு 2 பல்லு மட்டும் வச்சுருந்தா அது எந்த அளவுக்கு நம்ம வந்து நெகட்டிவாக காட்டணும்னு நினைக்கிறவங்க தான் பண்ணுவாங்களே தவிர அவர் கொம்பு இருக்குமா வால் இருக்குமான்னு யாருக்குமே தெரியாது. அது கிடையவும் கிடையாது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.